ஹலோ நண்பாஸ் நம்மளுடைய மொபைலில் ரீசெண்டாக வாங்கின மொபைலாக இருந்தால் நம்மளுடைய மொபைலில் கண்டிப்பாக இருக்கிறது என்னென்னா கூகுள் டைலர் கூகுள் மெசேஜர் கூகுள் கான்டாக்ட் இதான் இருக்கும். பட் இதுக்கு முன்னெல்லாம் அப்படின்னா அந்தந்த பிராண்டுக்கு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தனித்தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைலரோ ஒரு கான்டாக்டோ வச்சுருந்தாங்க. பட் இப்போ எல்லா மொபைலும் காமனாக இருக்கிறது இந்த கூகுள் டைலர் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு சில அப்பப்போ பிரச்சனை வந்தது தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பர் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது சேவ் ஆகாது நம்மளுடைய மொபைலில். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்மளுடைய டெக் டு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா குட் நாட் சேவ் கான்டாக்ட் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு கூகுள் ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு ஃபோன் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அகைன் கூகுள் கான்டாக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு கான்டாக்ட் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே ஓப்பன் அப்படிங்கிறது பதிலாக அங்கே அப்டேட் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கூகுளுடைய கான்டாக்ட் மெசேஜ் மற்றும் ஃபோன் இது மூணையும் நீங்கள் ரீசெண்டாக வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை நீங்கள் வந்து இப்போது நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஸோ அப்போயும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் எ நியூ கான்டாக்ட் அப்படிங்கிறத போங்க. அங்கே போய்ட்டு இப்போ நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ ஸோ நேம் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு சேவ் டு சிம் ஒன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு மெயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெயிலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மெயிலில் சேவ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக 100% வந்து நம்மளுடைய மொபைல் வந்து எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சேவ் ஆகிடும். அதோட கான்டாக்டோடைய நேம் ரொம்ப லென்த்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக சேவ் ஆகிடும். இதை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மொபைலில் நீங்கள் நினைக்கிற கான்டாக்ட் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். ஓகே கைஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து